ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். பிடிபி நம்ம டெக்னீஷியன் சேனல் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வீடியோ. என்னென்னா இப்போ ரைடில் பஞ்சர் ஆகிடுச்சு. பஞ்சர் ஓட்டுறதுக்கு பதிலாக டியூப் எப்படி மாற்ற போகிறோன்றதோ பார்க்க போகிறோம். நீங்கள் டியூப் எப்படி வாங்கணும்னா டயரில் பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்கும். ஸோ முதல்ல அதை மேலே நீங்கள் நோட் பண்ணணும். எப்பயுமே ஒரு டியூப் வாங்குறோன்னா சைஸ் நோட் பண்ணணும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 700க்கு 28 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சைஸு. நம்ம டயரோடைய சைஸ் இதுதான். நீங்கள் இந்த சைஸை பார்த்தா டியூப்பை வாங்கி வச்சுக்கணும். 700க்கு 28 வருது பார்த்தீங்களா, அதேமாரி டியூப் இருந்தும் இந்த மாதிரி வரும். சரிங்களா, இங்கே பாருங்கள் 700க்கு 25 to 700 to 32 வருது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த டியூப் யூஸ் பண்ணிக்கலாம். டியூப்லேயே பார்த்தீங்கன்னா மவுத் லென்த் இருக்குது, அதாவது 42 mm, இதில் 60 mm, இதில் 80 mm வருது. ஏன் அப்படி வருதுன்னா இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ரிம்மு வித்து கம்மி தான். இதுக்கு நம்ம 42 mm டியூப் போட்டாலே போதும். இதே ஒரு சில ரொம்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக வரும். அதுக்கு 60 mm டியூப் போடணும். சில வீல் கார்பன் வீலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அகலமாக வரும். அதுக்கு 80 mm டியூப் போடணும். ஸோ இப்படி தான் நம்ம டியூப்பை கால்குலேட் பண்ணி வாங்கணும். சரிங்களா, இப்போ டயர் எப்படி கழட்டி நம்ம எப்படி டியூப் மாற்றுறோன்றதை பார்த்துக்கணும். ஸோ இப்போ இது பஞ்சர். சரிங்களா, பஞ்சர் கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லாக் நட்டை முதல்ல கழட்டிடணும். கழட்டிட்டு அதுக்கப்புறம் லிவர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லிவரை எடுத்தோம்னா டயரில் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. சரிங்களா, எப்பயுமே டயர் லாக்கில் இருக்கும். முதல்ல புஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள் டயரை. இந்த மாதிரி ஃபிங்கரில் அழுத்துங்க. 2 ஃபிங்கரும் வச்சு நல்லா அழுத்திட்டு நல்லா ஃப்ரீயாக அந்த மாதிரி நல்லா வரணும் வெளியே. சரிங்களா, நல்லா அழுத்தணும். அதாவது ஒரு சைடு அழுத்தினா போதாது, 2 சைடுமே அழுத்தணும். இந்த பாருங்கள், அந்த மாதிரி நல்லா அழுத்தி நல்லா புஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் டயரை. ரிலீஸ் பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் ஒரு லிவர்லேயே டயர் கழட்டிடலாம். அதாவது இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரிலீஸில் இருக்கு இல்லையா, அந்த லிவர் இந்த பெண்டு வருது பாருங்கள். ஸோ இது எது கொடுத்துருக்கானா ஃபோக்ஸ் இப்படி மாற்றுறதுக்காக கொடுத்துருக்கான். இந்த பெண்டு டயர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள், இப்படி போட்டு ஸோ டயர் இப்படி போடுறீங்க. இது இப்படி ஃபோக்ஸில் மாட்டுறோம், அவ்வளோதான். அடுத்த லிவர் எடுத்து பக்கத்துலேயே போடணும். போட்டு இங்கே பாருங்கள், ஸோ ரிலீஸ் பண்ணிங்கன்னா டயர் ஃப்ரீயாக வெளியே வந்துடும். ரோல் பண்ணாலே போதும். அடுத்தது மவுத்துக்கு ஆப்போசிட்லேருந்து தான் டியூப்பை முதல்ல வெளியே எடுக்கணும். எப்பயுமே சில பேர் பார்த்தீங்கன்னா மவுத்துலேருந்து எடுக்கிறாங்க. அது அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல மவுத்துக்கு ஆப்போசிட்லேருந்து டயர் நல்லா இப்படி விலக்கி டியூப்பை வெளியே எடுக்கணும் பொறுமையாக. ஸோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், டயர் நல்லா புஷ் பண்ணி டியூப்பை மவுத்து வெளியே எடுக்கணும். எடுத்த உடனே நீங்கள் டியூப்பை மாற்றக்கூடாது. சரிங்களா, டயரில் முதல்ல என்ன இருக்குது, பஞ்சர் ஆனது காரணத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ 3 வகையான காரணம் இருக்குது. ஒன்று முள்ளு குத்துறது, இன்னொன்று இந்த ரின் டைப் சரியில்லைனா பஞ்சர் ஆகும். ஸோ இந்த ரின் டைப் சரியில்லைனா பபுள்ஸ் ஆகி பஞ்சர் ஆகும். இன்னொரு காரணம், டயரில் ஏதாவது வெடிப்பு இருந்ததுன்னா அந்த வெடிப்பு பட்டும் பஞ்சர் ஆகும். 4வது காரணம் பார்த்தீங்கன்னா டியூப் ரொம்ப ஹோல்டு டீப்பாக இருந்ததுன்னா டியூப் மக்கி ஹீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பஞ்சர் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் போடணும். டியூப் போடும்போது டயர் செக் பண்ணும்போது பொறுமையாக நிதானமாக செக் பண்ணணும். சரிங்களா, துணி இருந்தால் துணி யூஸ் பண்ணிக்கோங்க. துணி இல்லைன்னா பொறுமையாக ஃபிங்கரை மட்டும் உள்ளே வச்சு பொறுமையாக தடவை பார்க்கணும். சப்போஸ் பிசு இருந்ததுன்னா கையை கிழிச்சிடும். சப்போஸ் பிசு இருந்ததுன்னா பொறுமையாக எடுத்துகிட்டு டியூப்பு போடுங்க. இப்படி செக் பண்ணிவிட்டு போடணும். டயரை மாட்டும் போது ஒவ்வொரு டைமும் ஏரோ மார்க் செக் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த ஏரோ மார்க் கரெக்டாக இருக்கா, ஏரோ மார்க் எங்கே இருக்குன்னு சில பேருக்கு தெரியாது. இருக்குங்க, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இதை பாருங்க. ஸோ இதுதான் அம்புகுறி. சரிங்களா, இங்கே தான் வருது பார்த்தீங்களா. இது நம்ம ரொட்டேட், எந்த பக்கம் வீல் சுற்றுதோ அந்த பக்கம் தான் இந்த ஏரோ மார்க் இருக்கணும். அதேமாரி கிளிக் பண்ணி கரெக்டாக மாட்டணும் நீங்கள். ஓகேங்களா, டியூப் மாட்டும் போது டியூப் முதல்ல வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம பம்பில் கொஞ்சோண்டு ஏர் ஃபில் பண்ணிக்கணும். நீங்கள் புது டியூப் அப்படியே போட்டிங்கன்னா டியூப் மடங்க ஆரம்பிச்சிடும். டியூப் மடங்குச்சுன்னா திரும்பி பஞ்சர் ஆரம்பிச்சிடும். முதல்ல கழட்டிட்டு சும்மா லைட்டாக ஏர் ஃபில் பண்ணுங்க. ஒரு விஷயம், ஸோ இந்த அளவுக்கு ஏர் இருந்தால் போதும். கொஞ்சோண்டு ஏர் இருந்ததுன்னா முதல்ல மவுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். மவுத்துங்க பாருங்கள் எப்படி போகணுன்னா டயர் நல்லா இப்படி புஷ் பண்ணிவிட்டு அழகாக மவுத் எடுத்துன்னு போயிட்டு இங்கே பாருங்கள், இப்படி தான் அழகாக போட்டுடணும். போட்டு டயர் இப்படி இல்லைனா வெளியே எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு அப்புறம் ஒரு ஃபிங்கரில் அழகாக டியூப் உள்ளே போடுங்க. மேக்ஸிமம் டயரை கழட்டுறதுக்கு மட்டும் லிவரை யூஸ் பண்ணுங்கள். டயரை மாட்டுறப்ப லிவரை யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் டயர் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஃபிங்கரில் யூஸ் பண்ணுங்க. மவுத்துக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மவுத்துக்கு ஆப்போசிட்டில் இருந்து இப்படி புஷ் பண்ணணும். டயரை ஒரு சைடு இப்படி புஷ் பண்ணணும், இன்னொரு சைடு இப்படி புஷ் பண்ணணும். பாருங்கள், 2 சைடும் சேமாக வரணும். லாஸ்ட்டில் மவுத்து தான் ஸ்டாப் ஆகும். அந்த நேரத்தில் இங்கே பாருங்கள், அழகாக இப்படி புஷ் பண்ணிங்கனாலே போதும், லிவர் தேவைப்படாது. அவ்வளோதான்.
கரெக்டாக டியூப் மாட்டிட்டுமா இல்லையான்னு செக் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து இந்த மவுத் நல்லா ஃப்ரீயாக உள்ளே போய் வெளியே வருதா அதான் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அது நம்ம நெட்டு போட்டுக்கோ, இந்த லாக் நெட்டை போட்டு ஏர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏர் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக இந்த டயருக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்கணும் அதையும் நீங்கள் செக் பண்ணணும். இங்கே பாருங்க, ஒவ்வொரு சைஸ்லேயும் டயரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது 85லேருந்து 115 PSI வரையும் அடிக்கணும்ன்ட்டு. நம்ம எடுத்தோன்னா அவ்வளோ PSI அடிக்கக்கூடாது. மேக்ஸிமம் நம்ம வெயிட்டுக்கு 90 to 95 வைக்கலாம், இல்லை 100 கூட வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்காதீங்க. 100 110 வச்சிங்கன்னா மேக்ஸிமம் 110 115 வச்சிங்கன்னா ஃபோக்ஸ் டென்ஷன் ஆகாது, ஃபோக்ஸ் உடைய ஆரம்பிக்கும், வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். புரிய